Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் டைம்ல கேக் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். வெறும் Bourbon Biscuits மட்டும் வெச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி மேல ஃப்ராஸ்டிங் போட்டு சிம்பிளா ஹேப்பி பர்த்டே அப்படினு மட்டும் எழுதி எப்படி வீட்லயே செய்யறது அப்படினாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 3 பாக்கெட் Bourbon Biscuits எடுத்துர்க்கேன். 3 பாக்கெட் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 1/2 kg மேல கேக் வருங்க. இப்போ அந்த பிஸ்கெட்ஸை உள்ள இருக்க க்ரீம் அந்த தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்புறமா கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அந்த க்ரீமில் ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாக வச்சுடுங்க. இப்போ பிஸ்கெட்ஸை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிக்சரில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணணுங்க. மொத்தமாக பால் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் பால் ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ போட்டிருக்கேன். ஒரு க்ரீன் கலர் குட்டி பேக்கெட் இருக்கு இல்லையா, அது ஒன்றா ஃபுல்லாக போட்டுட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பால் அது மேலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேட்டர் தனியாக வச்சிடலாம். இப்போ மோல்டில் கீழே நீங்கள் ஆயில் தடவிட்டு மேலேயும் நல்லா ஆயில் தடவிட்டு இந்த பேட்டர் ஊற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மோல்டில் நீங்கள் பட்டர் பேப்பர் போடுறதுக்கு இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், பேட்டர் ஊற்றி வச்சுடுங்க. நான் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளுடைய பேட்டர் கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். இப்போ கேக் பேக் ஆகிற இந்த டைமில் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் இது நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பர்பன் பிஸ்கெட்டில் இருக்க அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இடையில என்னுடைய கேக் நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு 25 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, பட்டர் பேப்பர் தனியாக அந்த பாத்திரத்திலே நின்றுச்சு. அந்த அளவுக்கு கேக் நல்லாவே எனக்கு பேக் ஆகிருந்தது. நார்மலாக இந்த பர்பன் பிஸ்கெட்டில் இந்த மாதிரி கேக் பண்ணி நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். நான் ஃப்ராஸ்டிங் இருக்கிறதால நான் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கேக்கை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அது 2ஆக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் நல்லா இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சுகர் சிரப். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ராஸ்டிங்கையும் இதில் போட்டுடலாம். நான் பிகினர் தாங்க இந்த ஃப்ராஸ்டிங் அண்ட் பைப்பிங்க்கு, அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேக்கையும் வச்சிடலாம். மேலே ஈவனாக இருக்கணுங்க. அதுக்காக நீங்கள் மேலே ரொம்ப உப்பி இருந்துச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை ரிமூவ் பண்ணி வேஸ்ட் பண்ண விரும்பாதவங்க அதை கீழே பாட்டம் லேயராக கூட போட்டுட்டு நீங்கள் மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃப்ராஸ்டிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதே அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீமில் நான் ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ணி இது ஒரு வேறு கலர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். நான் பிகினர் தான், அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பைப்பிங் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த ஹாப்பி பர்த்டே கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது பர்த்டே வந்தால் இந்த கொரோனா டைமில் நம்ம வெளியே போய் வாங்குற கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா, வெறும் பர்பன் பிஸ்கெட்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேக் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்திடலாம். கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. உள்ளே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்தும் வந்துருந்துச்சு. இந்த க்ரீமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம அந்த பர்பனோடைய க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் கொக்கோ பவுடரும் போட்டிருக்கோம். நிஜமாகவே இந்த கேக் நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.